This is NDTV. நாங்க பாரம்பரியமா பல தலைமுறையா நாங்க மீன்பிடி தொழில கடல்ல நடத்திக்கிட்டு இருக்கோம். 1983க்கு முன்னாடி இது மாதிரியான பிரச்சனைகள் ரெண்டு நாட்டு மீனவர்கள் கடல்ல சந்திப்போம். இலங்கை கடற்படை கூட எங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. அவங்க எங்க கடல்ல பார்த்தா எங்களுடைய உணவுகளை பரிமாற்றம் பண்ணிக்கிறவங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா போட்டை டோ பண்ணி கொண்டு வந்து இங்க விட்டுருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இன்னைக்குள்ள சூழ்நிலையில இந்த விடுதலை புலிகள் பிரச்சனையே தான் எங்களுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சுன்னா மீன் பிடிக்கிறதுக்கு உங்களை நாங்க அனுமதிப்போம் விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்து எங்களை 300 பேருக்கு மேற்பட்ட மீனவர்களை சுட்டுருக்காங்க, உயிர் போயிருக்கு. இப்ப இலங்கையில போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க இலங்கை கடற்படை சுவர் மாதிரி கொண்டாந்து அவங்களுடைய ராணுவ கப்பல்களை கொண்டாந்து வரிசையா நிப்பாட்டிக்கிறாங்க. நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம பகுதியிலே தனுஷ்கோடியை தாண்டின உடனே அவங்க தடுத்து நிப்பாட்டிக்கிறாங்க. அது இந்திய பாடுறா இலங்கை பாடுறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்க. அவங்க நம்ம பாடலே நிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸ்ரீலங்கா நேவி நம்ம எல்லா ஊர்ல வர்றாங்க. ஏன்னா நம்ம எல்லை அவங்களுக்கு கொடுத்ததுனால நம்ம எல்லா ஊர்ல வர்றாங்க. கட்சி ஒன்று தாண்டக்கூடாது. அங்க மீன் பிடிச்சு போனதுல அங்க மீன் பிடிச்சிட்டு வரும்போது எல்லா போட்டியுமே விரட்டி வருவாங்க. இலங்கை நேவி விரட்டி ஆளுகளை அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டுகளையும் முட்டி சேதப்படுத்துவாங்க. அன்னைக்கு 2 போட்டை இடிச்சு வேற சேதப்படுத்திருக்காங்க. நம்ம போட்டை முட்டினதுல போட்டு இதாகிடுது. தண்ணி வாங்கிருச்சு. தண்ணி வாங்கி ரொம்ப கடுமையா முட்டினதுனால தண்ணி வாங்கி போட்டு தண்ணிக்குள்ள முழுகிடுச்சு. அது ஆளுங்க உயிர் தப்புறதுக்கு தண்ணியில பாஞ்சு வேற போட்டுக்காரவங்க ஆளுகளை பூரா கொண்டு வந்துட்டாங்க. The reality is that if you fly over that area, it's almost like an armada of virtually 1,000 ships launching off every morning from Indian waters or Tamil Nadu waters towards Kachativu and towards the Sri Lankan shores. Over the years, the fish stock in our waters has depleted to a level where Indian fishermen, who by the way are trawling, that means they have powerful trawlers, which are owned by well-to-do businessmen and some political leaders. So there is big interest in it because this fish is exported. They go and trawl waters which are in fact Sri Lankan waters, are doing deep sea trawling, virtually destroying the marine life because there is a demand for fish and fish stock are ending. The Sri Lankan fishermen, who by and large fished in that area, had moved in their interest to stop any fishing activity. When Sri Lankan Tamil fishermen mixed up with Indian Tamil fishermen and led to security situations, the Sri Lankan Navy either arrested or fired at them, etc. There are any number of cases where our fishermen were arrested, some were killed. அந்த மாதிரி எல்டிடிகளுக்கு உதவியா நம்ம படகுகள் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பொய்யான தகவல். கடல் இருக்கிற பகுதி மீன் இருக்கு, மீன் இருக்கிற பகுதினா மீனவன் இருப்பான். அதனால மீனவனுக்கு எல்லை கிடையாது, ராணுவத்துக்கு எல்லை உண்டு. அதனால சண்டை அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டில் உள்நாட்டு பிரச்சனை ஏற்படும் போது பாதுகாப்புக்காக வேண்டி அவங்க செஞ்சிருக்கலாம், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா சண்டை நிறுத்தம் ஏற்பட்ட பின் அதை செய்யக்கூடாது. This problem incidentally is also related to the larger problem of the Kachativu Island, which the government of India had ceded to Sri Lanka in 1974, and that has always been a source of tension between Tamil Nadu and the central government as to why did you cede that Kachativu Island, because although the understanding has been that the Indian fishermen have a right to go to Kachativu Island, that right is denied by the Sri Lankan naval authorities, and so that creates a problem.
So I think there is a security issue and there is an economic issue, and this complex interplay, it creates problems. The problem is not Kachativu. The problem is our huge demand for fishing and a large fishing population. In other words, that fishing community is a political constituency. It has political power. It has the capacity to swing elections. They are a substantial political constituency whose interests have to be guarded. Now, whether they should be guarded by allowing them to go and fish in Sri Lankan waters and complain that Kachativu is the cause. So are they fishing there illegally? Because Kachativu was handed over. If it was not handed over, they would have still gone and done it. So I think these are two unrelated issues. ராமேஸ்வரத்தினுடைய சுத்தளவு 1,50,000 பேர் இந்த விசைப்பட வச்சு தான் வாழ்றோம். இந்த போட்டு கடலுக்கு போனாதான் இங்க இருக்கிற மக்கள் வந்து சுகாதாரமா உழைக்க வாழ்றதுக்கு உண்டான வழியை இந்த போட்டை நம்பி தான் வாழ்றாங்க. மீன் பிடிக்க ஒரு நாள் போட்டு போலேண்டா இந்த ஊர்ல உள்ள வாழ்ற மக்கள் யாருமே இந்த ஊர்ல வாழ முடியாது. அவங்க வாழ்நாள் பூராமே ரொம்ப சிரமத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இலங்கை கவர்மெண்ட் பண்ற ஒரு அட்டகாசம் வந்து நியாயமற்ற செயல் பண்றாங்க. மீனவர்களுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு பேசி இலங்கை கவர்மெண்ட்டும் சரிசமமா பேசி மீனவர் வாழ்வுக்கு நல்ல வழிகாட்டியாக செஞ்சு கொடுக்கணும். These are poor communities who inhabit the coastal region. For them, the water and the fish is a livelihood. It's not that they are liars. They don't lie. They admit that yes, we do intrude into Sri Lankan waters. There should be a mechanism by which there ought to be a method by which you are able to tell intruding fishermen that you are in the wrong side of the sea and you need to go back. I think if this continues, it is going to create a huge amount of problem, because it is not that all the fishing communities in Tamil Nadu were always supporting of LTT. But every time there is an attack by the Sri Lankan Navy, they kind of turn anti-Sri Lanka. I don't think that should be allowed to continue. We will have to find a way of sharing those waters and also providing facility for our fishermen to fish elsewhere. There are other waters, for example, in the Indian Ocean, in the Bay of Bengal and other places where fishery activities can be profitably done. மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட்டும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு மீன்பிடி உரிமையை இரு நாட்டு மீனவர்களும் வந்து மீன் பிடிக்கலாம், கச்சத்தீவுல வலையை உலர்த்தலாம், சாப்பிட்டுக்கலாம், தங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு முடிவை கொண்டுட்டு வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்மானம் செய்யணும். அதான் எங்களுடைய எல்லாருடைய மீனவர் சார்பாலையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். கடல்ல ஷூட்டிங் போட்டு தான் இறந்தாரு. அதுக்கு பின்னாடி நாங்க ஒரு பாடியை பார்க்க கூட இல்லை. அதுக்கு பின்னாடி இந்த பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்குனேன். 2006 குண்டு வந்துருச்சு என் மைய நம்பராசனுக்கு. இப்ப நான் என்ன செய்ய முடியும்? அதனால என் பிள்ளைய இனிமே நான் கடலுக்கே நான் அனுப்பல 2 வயல்களையும். இதோட எங்க கடை தொழில் போதும்.